ஹலோ, வெல்கம் டு பூங்குடிஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பேரிச்சம்பழம் மாலை கட்டலாம். பொதுவாகவே நாம் பூஜையின் போது நெய்வேத்தியத்திற்கு எதுவும் ஸ்வீட் செய்ய நேரம் இல்லைன்னா 2 பேரிச்சம்பழத்தை வச்சு பூஜை செய்கிறது பழக்கம். இந்த பேரிச்சம்பழத்தை வச்சே நாம் சாமிக்கு மாலை கட்டி போட்டுட்டு பிறகு அதையே பிரசாதமாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். சீட்ஸ் இல்லாத பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கிளிங் ரேப் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக ஃபுட் ஐட்டம்ஸ் பழக்கடைகளில் கட் பண்ண வாட்டர்மெலான், பைனாப்பிள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிளிங் ரேப் எடுத்து சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சாக்லேட் மடிக்கிற மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக இந்த கிளிங் ரேப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் பீஸ்குள்ளேயும் ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு அப்படியே மடித்து நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் பூ கட்டுற மாதிரி 2 சுற்றி சுற்றி கட்டிக்கலாம். 2 தடவை கட்டிக்கலாம். அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும். திரும்ப பாருங்கள், பேப்பரில் அப்படியே மடித்து வச்சு பூ கட்டுற மாதிரி 2 சுற்றி சுற்றி நல்லா 2 முடிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் பிரியாமல் இருக்கும். வரிசையாக இதை போல் கட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பேரிச்சம்பழத்தையும் இதை போல் கிளிங் ரேப்பில் வச்சு கட்டிட்டேன். அடுத்ததாக உள்ளன் த்ரெட்டை நல்லா பால் மாதிரி செஞ்சுக்கலாம். நிறைய சுற்றி சுற்றி நடுவில் முடிச்சு போட்டு அதை பால் மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாலில் நூல் சுற்றி இருக்குது, இதெல்லாம் அப்படியே கடையில் கிடைக்கிது, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது உள்ளன் த்ரெட்டை ஊசியில் கோர்த்துருக்கேன். கோர்த்துட்டு பேரிச்சம்பழம் சீட்ஸ் இருக்கிறதுனால ஒரு கார்னரில் தான் நம்ம கோர்க்க முடியும், சென்டரில் கோர்க்க முடியாது. இதே போல் நம்ம கட்டணும் இல்லையா, அந்த கார்னர்லேயே கோர்த்துக்கலாம். வரிசையாக ஒரு பேரிச்சம்பழமாக கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் கோர்த்துட்டு அதை கொஞ்சம் நம்ம சுற்றி சுற்றி திருப்பி விடணும். இதை பாருங்கள், ஒரே சைடு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதை சுற்றி விடுங்க. கொஞ்சம் டைட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மாலை நல்லாயிருக்கும். அடுத்ததாக உள்ளன் நூல் இல்லை செஞ்சு வச்சுருக்கிறத நம்ம கோர்த்துக்கலாம். உள்ளன் த்ரெட்டை கோர்த்துட்டு திரும்பவும் பேரிச்சம்பழங்களை எவ்வளோ நீள மாலை வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கோங்க. இதே போல் நம்ம 2 சைடுக்கும் கோர்க்கணும். அதே போல் சுற்றி சுற்றி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுக்கும் பேரிச்சம்பழத்தை கோர்த்து முடிச்சிட்டேன். அடுத்ததாக சென்டரில் வைக்கிறதுக்கு ஒரு மணி, அடுத்ததாக ரெட் கலர் பால், திரும்ப உள்ளன், நம்மளுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி கோர்த்து அதை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் கோர்க்குறேன். இதை தான் சென்டரில் கட்ட போகிறேன். நான் ஏற்கனவே ஏகப்பட்ட மாலை கட்டுற வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எந்த மாலை கட்டணுன்னாலும் அதை பார்த்து கற்றுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே மிஸ் பண்ண வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த பேரிச்சம்பழம் மாலை கட்டுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.